சபரிமலைக்கு போயிட்டு வர ஒவ்வொரு குடும்பஸ்தனும் வர வேண்டிய முக்கியமான இடம் புனலூர். ஏன்னா இங்கேதான் சமையலுக்கு தேவையான அனைத்து மசாலா பொருட்களும் குறைந்த விலையில கிடைக்கும். அந்த கடையை தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். இவர்தான் எங்க குருசாமி. இந்த கடையில நாங்க 5 வருஷமா பொருள் வாங்குறது இவர் தான் காரணம். அது ஏன்னு சொல்லுவார். சாமி குவாலிட்டி வந்துட்டு காம்ப்ரமைஸ் இல்லை சுவாமி. நீங்க என்ன வெரைட்டில கேட்குறீங்களோ எல்லா வெரைட்டிலுமே கிடைக்கும். அதே மாதிரி மெயினா பாத்தீங்கன்னா இந்த கடையில தான் நாங்க எப்பயுமே வாங்குவோம். நம்ம ரேட்டும் பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளா போட்டு கொடுப்பாங்க. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது நீங்க நம்பி வாங்கலாம். பொருளோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. சாமியும் நம்ம நிறைய ரெகுலர் பர்ச்சேஸ் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாரு. அதனால வந்துட்டு நீங்க நம்பி வாங்கலாம். அப்பா மிளகு கம்மியான ரேட்ல வாங்கிக்கலாம், வெந்தயம் கம்மியான ரேட்ல வாங்கிக்கலாம், பேரிச்சம்பழம் எல்லாமே இருக்கு, சீரகம், சோம்பு, கடுகு, டீத்தூள். இது எந்த ஊரு? என்ன இது புனலூர். புனலூர்ல மினி பம்பை. 25 வருஷமா நாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடை நைம் அல்மதீனா பிரியாணி ஸ்டோர். அல்மதீனா ஸ்டோர்னு தான் இருக்கு. இப்போ நமக்கு வேற பிரியாணி ஸ்டோர் வேற இருக்கு. இப்போ வியாபாரம் நல்லபடியா நடக்குது. சாமிமார் எல்லாம் 25 வருஷமா நம்ம கஸ்டமர் இருக்கு. எல்லாரும் நம்மளை தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. எல்லாம் குவாலிட்டி ஐட்டம் தான் கொடுப்போம். எல்லாம் நம்பிக்கையா எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. 25 வருஷமா நம்மளை தேடி வராங்க. எல்லா குவாலிட்டியும் தரமும் நம்ம கையில இருக்கு. எந்த குவாலிட்டி வேணாலும் வாங்கிக்கலாம். எந்த மாதிரி குவாலிட்டி வேணாலும் வாங்கிக்கலாம். அவங்க விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னா எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்குது, செகண்ட் குவாலிட்டி இருக்குது. அவங்க கஸ்டமருக்கு வந்து எந்த மாதிரி குவாலிட்டி கேட்கறாங்களோ அந்த அவங்களுக்கு விருப்பமான குவாலிட்டி வந்து எங்களுக்கு கொடுக்கறதுனால தரம் வந்து அவங்க கேட்கற தரம் வந்து நம்மள்ட்ட இருக்குது. எல்லா வகையான தரம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வருஷம் வராங்க. 25 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமரும் வர்றாங்க, புதுசா வர்ற கஸ்டமரும் வர்றாங்க. அவங்களுக்கு தேவையான மாதிரி குவாலிட்டி வந்து கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுக்கும். ஃபோன் நம்பர் கார்டு இருக்கு. கார்டு இருக்கு. கார்டு இல்ல இல்ல கார்டை எடுத்துட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க, கடையை தேடிட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லாம எங்களுக்கு வந்து வியாபாரம் கிடைக்கும். நமக்கு ஓகே நன்றி. பழைய கார்டுப்பா பாத்துக்கோ. இது இப்ப புதுசா கொடுத்த கார்டு. இது நம்ம கடை. நம்ம எது வேணாலும் எப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் கண்டிப்பா அந்த கடைக்கு வரணும். உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு போகணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான்.